ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த்ராஷ் இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகுதுன்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மழை பெய்ய போகுது, பயங்கரம் புயல் அடிக்க போகுதுன்ற மாதிரி வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார்னிங்லேருந்தே படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி பேசுனா என்ன சொல்கிறா, சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் இல்லை, நான் கடைக்கு போய் வாங்க போகிறேன்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க, புயல் அடிக்க போகுது, எப்படி போவேன்ற மாதிரி வந்து கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறா, இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவரால் வந்து போக முடியல புயல் காற்றுல. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இங்கே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ வந்து நாங்கள் வந்து வேற பாதுகாப்பான இடத்துக்கு போகிறோம், நீங்கள் என் கூட வரியான்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுறா. இந்த சைடு இன்னொரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அந்த கேரக்டர் வந்து வெதர் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த கடல் அந்த சுறா அந்த மீனை பற்றி ரிசர்ச் பண்ணுறவர் அவர் காட்டிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புயல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட இன்னும் 2-3 பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திமிங்கலம் இருக்குல்ல, திமிங்கலமும் வந்து இந்த புயல் காற்றுல வந்து அடிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனை பண்ண போதோன்னு சொல்லி அவங்க யோசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் வந்து ஃபோர்காஸ்ட்டை வந்து காட்டுறாங்க. பாருங்க, ஃபோர்காஸ்ட் எங்க தாக்க போகுதுன்ற மாதிரி காட்டினோன்னே அவன் வந்து பார்க்குறான், ஒரு இடத்த காட்டுறான். எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறான். சைமல்டேனியஸாக இன்னொரு கேரக்டரும் வந்து காட்டுறாங்க. ஒரு 3 சின்ன பசங்க வந்து குளத்துல குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த பசங்களை வந்து பயங்கரமாக திட்டுறான். டே என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் பாம்பு இருக்கு அது இருக்குன்ற மாதிரிலாம் திட்டிட்டு அந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு லேடி கேரக்டர். அவ வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒரு கடையிலேருந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் போகிறா. ஸோ அவன் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டா. ஸோ வந்து நான் தான் அந்த குழந்தைய பெற்று இந்த குழந்தைக்காக நான் இண்டிபெண்டாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த புயல் அடிக்கிற டைமில் தான் வந்து அவங்களும் வந்து கிளம்புறாங்க. நான் ஒரு வெதர் ரிப்போர்ட்டரு இந்த மாதிரிலாம் சொன்னேன்ல, அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தான் வந்து புயல் தாக்க போகுது, நீ அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிட்டியா கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து இல்லை நான் போகலன்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நீ அங்கேயே ஏறி நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. இன்னொரு சைடு பார்த்தா அந்த பசங்க, அந்த குட்டி பசங்கள்லாம் வந்து ஒருத்தன் திட்டிகிட்டு இருந்தான்ல, அவன் வந்து அந்த பசங்களை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க திட்டிகிட்டு இருக்கும்போது எல்லா பேரும் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கவங்களாம் வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பசங்க வந்து கேட்குறாங்க, மழை பயங்கரமாக பெய்யும் போல இருக்கு, நம்மளும் வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாமான்னு சொல்லி கேட்டோன்னா அந்த ஆள் வந்து ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது, இது ஒரு சின்ன மழை தான், இந்த மலைக்கு போய் பயந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து அந்த ஆள் பேசிட்டு ஒரு சைடு கேஷுவலாக போகிறான். இன்னொரு சைடு வந்து மழை வந்து பயங்கரமாக வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு, புயல் காற்றும் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டும் வந்து இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா அந்த லேடி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு அந்த குழந்தை வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால வந்து அவங்க 2 பேரும் மாற்றி ஃபோன் பேசிட்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்து மழை வந்து பெய்யறது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, ரொம்ப உக்கிரமாகவும் ஆயிடுச்சு. அந்த தடுப்பணையெல்லாம் உடச்சிக்கிட்டு தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சின்ன பசங்க வச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அவனோட கேரக்டர் மறுபடியும் அவன் வந்து அந்த பசங்களோட அப்பா அம்மா கிடையாது, அவன் வந்து இந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக கவர்மெண்ட் காசு தருது, அந்த காசுக்காக அந்த பசங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது முடிச்சோன்னா அந்த பொண்ணு வந்து ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா வெள்ளம் வந்து சிட்டிக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரமாக வந்து சிட்டிக்குள்ளே வந்து பூந்து போய்கிட்டு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அந்த சின்ன பொண்ணு வந்து பார்க்கறா. பார்த்தோன்னே வந்து பயங்கரமாக வந்து வெள்ளம் அடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த வீடு வந்து 2 ஃப்ளோரா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஓடி போயிடுறா. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி போகும்போது தண்ணி பிச்சுக்கிட்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு இருக்க இடத்துலையும் வந்து பயங்கரமாக வெள்ளம் வந்துடுச்சா. இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பிரெக்னென்ட் லேடி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான்னு சொல்ல, அவன் வந்து ஒரு கடையில், ஒரு மீட் கடையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த கம்பெனியில் இருக்க டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ அங்கே போக முடியாது, அங்கே மரம் வந்து கீழே விழுந்துச்சு. அவர் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மரத்தை இந்த சைடு தட்டு, நான் போயிட்டு அந்த தெருவை சுற்றிட்டு வந்து மரத்தை இந்த சைடு தட்டினா அந்த நம்ம வந்து போயிடலான்ற மாதிரி சொன்னோன்னே, சூப்பர் பிளான்னு சொல்லி அந்த லேடி வந்து அந்த மரத்தை தட்ட போறா. கரெக்டாக அந்த மரத்தை தட்டினோன்னு என்ன ஆகுதுன்னா, வெள்ளம் வந்து பயங்கரமாக வந்து சிட்டிக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமாக வந்து சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து கரெக்டாக அந்த மரத்தை முட்டுறதுக்குள்ள வெள்ளம் வந்து அந்த வண்டியை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போனோன்னே அவர் வந்து ஒரு மீட்டு கடை தானே, மீட்டு ரத்தம் அதெல்லாம் வச்சிருப்பார்ல, ஸோ அதை அடிச்சுக்கிட்டு போனோன்னே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையை முட்டி அந்த கண்டெய்னரில் இருக்க ரத்தம் எல்லாம் விழுந்துச்சு. விழுந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த சைடு சுறாங்களும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுறா வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தர் வந்து வார்னிங் கொடுத்துருப்பாரு. அந்த பிரெக்னென்ட் லேடியும் வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க
காரோட மரத்துல வந்து பயங்கரமா வந்து சொருவிடுவாங்க. சொருவினோனே 2 பேர் வந்து போய்க்கிட்டு இருக்காங்க போட்ல. போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து வராங்க. ஒரு கட்டர் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த கட்டர் எடுக்க போறாரு. போயிட்டு வந்து தண்ணியில குதிக்கிறாரு. அவர் காணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவன் என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடி போய் பார்த்தா கடைசியில பார்த்தா சுறா ஹெல்ப் பண்ண வந்தார்ல, அவரும் போய் பார்க்கறாரு. அவரையும் வந்து சுறா முழுங்கிடுது. இதெல்லாம் வந்து எங்க நடக்குதுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பொண்ணு வந்து தனியா இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா வந்து வெள்ளத்துல வந்து ஒரு சில வீடு, ஒரு சில கம்பிகள் இதெல்லாம் அடிச்சு அந்த பொண்ணோட வீட்டு வாசல் கிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா அந்த குட்டி பசங்களா இருக்காங்கன்னு சொல்ல, அந்த குட்டி பசங்க வீட்ல வந்து என்ன ஆகுதுன்னா, வெள்ளம் வந்து சூழ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெள்ளம் வந்து அந்த வீடு ஃபுல்லா சுந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கார்டியன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா, டேய் அதான் சொன்னல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வந்து அவர் பேசணும்னா கரெக்டா வெள்ளம் வந்து உள்ள அடிச்சுக்கிட்டு வந்துருது. அடிச்சுட்டு வந்தோடனே இவங்களும் வந்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து அந்த கேரக்டர் அந்த பிரெக்னன்ட் லேடியும் அந்த சின்ன பொண்ணு கேரக்டருக்கு வந்து போறாங்க. போனா வந்து அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து என்ன கேட்கறான்னா, நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே வந்து என்ன சொல்றா, நான் சுறா சுத்திக்கிட்டு இருக்கேன், நானும் தான் சாவேன்ற மாதிரி வந்து சொன்னோன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஸோ நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை, சரி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் என்ன பண்றா, வீட்டுக்கு கீழே போயிட்டு கிச்சன்ல போயிட்டு கத்தி எடுத்துக்கிறா. ஏன்னா மரம் வந்து ஸ்டக் ஆயிருக்குல்ல, ஸோ அதை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா என்ன ஆகும், அவள் வீட்டுக்கிட்டே வந்து இன்னொரு வீடு இருக்குமா, ஸோ அழகா வந்து ஜம்ப் பண்ணி போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கரெக்டா அந்த பொண்ணு வந்து ஜம்ப் பண்ணி உள்ளலாம் போயிட்டு அந்த பிரெக்னன்ட் லேடியும் காப்பாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறா. இந்த சைடு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கார்டியன்ஸ் கிட்ட வந்து தண்ணி பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு, நம்ம இங்க இருந்து போயே ஆகணும்னு சொல்லி சொன்னோன்னே, இவங்க கிட்ட போட்டு கிடையாது, பட் வந்து ஆனா அவங்க கிட்ட ஒரு ஜீப் இருக்கு. ஜீப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் என்னன்னா, அந்த சைலன்சர் வரும் தெரியுமா, அந்த புகை வரும் தெரியுமா, அந்த புகை வர இடத்த வந்து மேல அந்த ஜீப்புக்கும் மேல வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டா இவங்க அழகா வந்து வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஸோ ட்ரை பண்ணா வந்து நம்ம ஈஸியா போயிடலாம்னு சொன்னோன்னே அந்த கார்டியன் வந்து என்ன சொல்றான், ஆமா அது சரியான ஐடியா தான், வெயிட் பண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போறாங்க. கரெக்டா வண்டி எடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஷார்க் வந்து அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, கார்டியனோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஒய்ஃபை வந்து போட்டு தள்ளிடுது. அடுத்து வந்து கார்டியனும் போட்டு தள்ளிடுது. இந்த பசங்களுக்கு வந்து பயங்கர பயம் ஆயிடுச்சு. ஒரு டேபிள் மேல வந்து ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன பொண்ணு அந்த பிரெக்னன்ட் லேடி கேரக்டருக்குள்ள போறாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து கரெக்டா வந்து குழந்தை பிறக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபீல் பண்ணோன்னே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு குழந்தை பிறக்க போதா இல்லையா பார்த்து சொல்லுன்ற மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் இருக்கு அது இருக்குன்ற மாதிரி வந்து பயங்கரமா பிளான் பண்ணி இவங்க வந்து ஒரு சைடு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சின்ன பசங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம தான் எப்படியாச்சும் பிளான் பண்ணி தப்பிச்சாகணும், நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இங்க ஷார்க் சுத்திக்கிட்டு இருக்கு, இங்கிருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கான பிளானை வந்து நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லி இவங்களும் ஒரு சைடு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் என்ன ஆகுதுன்னா, அந்த மழை வந்து ரொம்ப பயங்கரமா வந்து பேஞ்சிக்கிட்டு தான் வந்து இருக்கு. இன்பிட்வீன்ல என்ன ஆகுது, அந்த பொண்ணோட மாமா இருக்கார்ல, ஸோ அந்த பொண்ணோட மாமா வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொன்னதுனால பொண்ணை வந்து கூப்பிட்டு போறதுக்காக அவர் வந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரோட ஹெல்ப் வாங்கிக்கிட்டு அவரோட வண்டியில வராங்க. அவங்க வந்து பார்த்தா பயங்கரமா வந்து வெள்ளம் ஃப்ளட் இதெல்லாம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணோன்னே போட் வச்சிருந்தாங்க. அந்த போட்ல வந்து இவங்களை டிராவல் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் வந்து ஒரு சைடு வந்து கிளம்பி போய்கிட்டும் வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த வெள்ளம் வந்து ரெண்டு சைடும் அந்த சின்ன பசங்க வீட்லயும் சரி, இந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கிற வீட்லயும் சரி, ரெண்டு இடத்துலயும் வந்து வெள்ளம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்டேயும் வந்து வெள்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, ஒன்று நான் குழந்தை இங்கே பெற்றுக்கிட்டு ஆகணும், இல்லை வந்து எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, ஆப்போசிட்ல ஒரு போட் இருக்கு, அந்த போட் எடுத்துட்டு வா, நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போய் வந்து குழந்தை பெற்றுக்கலான்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. சொன்னோன்னே இந்த ஐடியா நல்லா இருக்கு, பட் ஆனால் ஷார்க் இருக்கு, ஷார்க்கை தாண்டி எப்படி போகும்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கேட்கறா. எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு ஒரு பிளான் பண்றா. என்னன்னா, ஷார்க் வந்து ஒரு அதிர்வுகளை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நல்லா வைப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள்லாம் எடுத்து கவர்ல போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போறா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு வந்து விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அழகா வந்து அந்த ஷார்க்கை டைவர்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. மீன்வேல் வந்து ஷார்க்கும் வந்து ஒரு சில ஷார்க்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வருது. பட் அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து அந்த போட்ல ஏறி உட்கார்ந்துடுறா. இன்னொரு சைடு பார்த்தா அந்த சின்ன பசங்க வந்து எப்படியாச்சும் இந்த இதை டைவர்ட் பண்ணி நம்ம தப்பிச்சுதான் ஆகணும், நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து கார்டியன் இருக்கான்ல, அவன் வந்துருவான். டேய் நீனும் சாவலியாடான்ற மாதிரி பசங்க கேட்டோம். நான் தப்பிச்சிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன், நீ போயிட்டு என்னை காப்பாத்து. அவன் சொல்லுவான், நீ போயிட்டு அங்க இந்த பொருள் எடுத்துருவா அந்த பொருள் எடுத்துருவான்னு சொல்லி பசங்க அனுப்புவான். நான் வந்து தப்பிச்சிடணும், நீங்க சாவுங்கன்ற மாதிரி அவன் பிளான் பண்ணி அனுப்புவான். பட் பசங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. பாத்துக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒன்று $1500 தருது. பட்
இருந்தாலும் நீ என்ன பண்ற, எங்களை நீ கவனிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு பசங்க காண்டாகி புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுறாங்க. தண்ணியில தட்டி விட்டோன்னே அந்த ஷார்க் வந்து தூக்கிட்டு போயிடுது. இந்த சின்ன பசங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம ஷார்க்க டைவர்ட் பண்ணுவோம். டைவர்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து இந்த சைடு வண்டி எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இது சூப்பர் ஐடியா தான், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி வந்து அவங்களும் ஒரு சைடு வந்து இறங்குறாங்க. இந்த சைடு என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு போயிட்டு போட்ல உட்கார்றால, போட்ல உட்கார்ந்தோன்னா அந்த பொண்ணு படுத்து தூங்கிடுறா. ஓகேவா, அந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருந்தோன்னா அந்த பொண்ணு வந்து அங்கேயே படுத்து அசந்து படுத்து தூங்கிடுறா. இந்த சைடு என்ன ஆகுது, கொஞ்சம் வீடியோவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கவும் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு சைடு வந்து அந்த வீடு ஃபுல்லாவே வந்து தண்ணி வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியாம அந்த சைடு ஒரு பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லேடி கத்த ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்தோடனே அந்த பொண்ணு வந்து போட் எடுத்துட்டு வருது. பட் அதுக்குள்ள அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அந்த லேடி வெளியே வந்துடுறா. வெளியே வரும்போதே குழந்தையும் வந்து வெளியே போந்தோம். குழந்தை பிறக்கும் போது ரத்தம் வரும்ல, அந்த ரத்தத்தை வந்து ஷார்க் வந்து ஒரு சைடு வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த சின்ன பசங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, நான் போயிட்டு கீழே ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு சில பொருட்கள் இருக்கிறத பார்த்தேன், நீ போய் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு அந்த மீட் எடுத்துட்டு வா, நம்ம டைவர்ட் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. சரி சூப்பர் பிளான்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பையன் என்ன பண்றான், கீழே வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போறான், மீட் எடுக்கிறான். பட் அந்த சைடு பார்த்தா கன்னு ஒரு சில பொருள்லாம் வந்து இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அவனால கன் எடுக்க முடியாது. ஆனா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாது. அவன் எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்தோடனே அந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி வந்து பிளானும் பண்றான். இந்த சைடு வந்து அந்த அங்கிள் வரேன்னு சொல்லி சொன்னார்ல, அவரும் வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இருக்கிற இடத்த ரீச் ஆகி வர ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பசங்க இப்போ என்ன பண்றாங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லல, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பாம் இருக்கு. இந்த பாமை மீட்டுக்குள்ள வச்சு அவங்க அந்த சுறாக்கு வந்து போட்டுறாங்க. சுறா வந்து கரெக்டா வந்து சாப்பிட்டு செத்துது. இந்த சைடு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அந்த லேடி வந்து அந்த தண்ணியில தான் வந்து மிதந்துட்டு இருக்கா. மிதந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும், சுறாலாம் வந்து சரவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. பட் வந்து அந்த பொண்ணோட அங்கிளும் இந்த பொண்ணும் வந்து 2 பேரும் வந்து ஓரளவு அந்த சுறா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் சுறாங்க வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஒரு வழியா அந்த சுறா வந்து அட்டாக் பண்ண இருந்த சுறா வந்து ஒரு பெரிய சுறா வந்து தூக்கிட்டு போயிடும். ஸோ வந்து இது வந்து இவங்களுக்கு என்ன பண்றது, ஏதோ மெடிக்கல் மிராக்கிள்ன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆகும், அந்த லேடியையும் அந்த சின்ன பொண்ணையும் காப்பா. இந்த சைடு பார்த்தா அந்த சின்ன பசங்க வந்து அந்த சுறாவை போட்டு தள்ள சந்தோஷத்துல அந்த வண்டி எடுத்துட்டு அங்க வந்து மூவ் ஆகுறாங்க. இது முடிச்ச அப்புறம் ஒரு வெதர் ரிப்போர்ட்டர் வந்து இன்னொரு நியூஸையும் பார்க்கலாம். அது பார்த்தா அதே இடத்துல இன்னொரு புயல் ரெடி ஆயிருக்கு. பார்த்தா அடுமைடாங்க ஆத்தான்னு சொல்றதுக்குள்ள படத்தையும் வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம், ரொம்ப சின்ன படம் தான். நீங்க வந்து நான் என்னதான் விஷுவலோட நரேட் பண்ணாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஷுவலோட பார்த்தா தான் உங்களுக்கு இது ஆக்சுவல் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். 1.5 மணி நேரம் தான். ஸோ டைம் தருவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.